ஆறு முகம் படைத்த முருகர். ஆறு முகம் படைத்த நம்ம முருகருக்கு 12 கை இருக்குது, 12 கண்கள் இருக்குது. அதில் இந்த 12 கண்கள் வச்சுருக்காரு. அதில் ஒரே ஒரு கண்ணில் அப்படி சாட்சி நம்மளை பார்த்தாரே, நம்ம வாழ்க்கை கஷ்டம் இல்லாமல் சிறப்பாக மாறிடும், கொஞ்சம் பிரகாசமாக மாறிடும் நம்ம வாழ்க்கை. ஆனால் இவர் பார்க்கவே மாட்டேன்றார். எப்போ பார்ப்பார்? பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துட்டுருக்கு. ஒரு பிரச்சனை முடிஞ்சால் அடுத்த பிரச்சனை, அந்த பிரச்சனையை முடித்தா அதுக்கு அடுத்த ஒரு பிரச்சனை, அதை முடிச்சுட்டு எப்பா கொஞ்சம் நிம்மதியாக உட்காரலாம் பார்த்தா அடுத்த பிரச்சனை காத்துக்கிட்டு இருக்கு. இந்த பிரச்சனையிலேயே நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருமா? பிரச்சனை தான் நம்ம வாழ்க்கையா இப்படின்னு நம்ம கேட்டோம்னா, முருகர் நம்மளை பார்ப்பாரா பார்க்க மாட்டாரா? நிச்சயமாக பார்ப்பார். இப்போவே அவர் பார்த்துக்கிட்டு தான் இருப்பார். அவர் பார்க்கறதுனால தான் நம்ம முருகனுடைய நினைவே நமக்கு வருது. லைட்டாக ஒரு கண்ணில் பார்த்துட்டு தான் இருப்பார். எப்போவுமே ஒரு வீடு கட்டணுன்னா கூட அவங்க எடுத்த உடனே ஒரு பில்டிங் எழுப்பிட முடியாது. அது பூமியோட வளம் பார்ப்பாங்க, அதுக்கான அஸ்திவாரம் போடுவாங்க, அதுக்கப்புறமா எல்லாமே படிப்படியாக தான் கட்டி முடிப்பாங்க. அது மாதிரி தான் நம்ம முருகரும் நம்மளை ஒரு கண்ணில் பார்க்குறாரு. பார்த்துட்டு நமக்கு என்ன பிரச்சனை, நம்மளுடைய கர்மா என்ன, நம்மளோட கணக்கு வழக்கு என்னன்னு பார்த்துட்ருப்பார். இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை சிறப்பாக்கிட்டே வருவார். நிச்சயமாக நம்ம சிறப்பாக இருப்போம், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இப்போது நம்ம கஷ்டப்பட்டுட்ருக்கோம், பிரச்சனை வருதுன்னா இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சோம்னா, அலையெல்லாம் ஓஞ்சதுக்கப்புறமா கடலில் போய் மீன் பிடிக்கிற மாதிரி தான். அலை ஓயவே ஓயாது. அந்த அலையிலையும் பாடாத பாடுபட்டு கஷ்டப்பட்டு உயிரையே பணைய வச்சு தான் அந்த மீனவர்கள் போய் மீன் பிடிக்கிறாங்க. அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும். இந்த வாழ்க்கை எனும் கடலில் பிரச்சனை எனும் அலை வந்துட்டே தான் இருக்கும். நம்ம அதை கடந்து தான் போய் ஆகணும். ஆனால் பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும். இந்த கணத்தில் நமக்கு என்ன கிடச்சிருக்கு, இந்த கணத்தில் என்ன இருக்குது, அதை அனுபவிக்கிறோம். நம்ம பசிதா சாப்பிட்ணும், நமக்கு பிடிச்ச நம்மக்கிட்ட இருக்கிறதுலே பிடிச்ச ட்ரெஸ் போட்டுப்போம், பிடிச்சவங்கக்கிட்ட பேசுவோம். அவங்க நம்மக்கிட்ட பேசலைன்னா விட்டுட்டு போயிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிடிச்ச மாதிரி ஒரு நாள் வாழ்க்கை மாறதான் போகுது. அதுக்காக நம்ம இப்போவே வருத்தப்பட்டுக்கிட்டே உட்காந்துட்டு இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை போயிடும். நம்ம வயசு போயின்னு இருக்குது, நம்ம நாட்கள் கடந்து போயின்னு இருக்குது. இதெல்லாம் நம்ம யோசித்தோம்னா நமக்கு இளமையும் அது சீக்கிரமாக போயிடுது. யோசிக்க ஆரம்பித்தாலே 30 வயசில் இருக்க ஆளுங்க கூட 60 வயசு மாதிரி ஆகிடுவாங்க. இளமை அப்படியே போயிடுது. இதெல்லாம் நமக்கு பிரச்சனை இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம மனசு தான். எதுவாக இருந்தாலும் தைரியமாக இருக்கணும். முருகர் இருக்கார், அவர் நம்மளை பார்த்துட்ருக்காரு, சரி செஞ்சிட்ருக்காரு. நம்ம வாழ்க்கையை நிச்சயமாக உயர போகிறோம். நம்ம உயர்ந்ததுக்கு அப்புறமா சொல்லுவோம், முருகர் என்னை ஒரு கண்ணில் பார்க்கல, அவருடைய 12 கண்களையும் என்னை பார்த்துட்டாரு, அதனால தான் நான் இவ்வளோ